கண்டா வர சொல்லுங்க, அந்த நாய கையோட கூட்டி வாருங்க. கண்டா வர சொல்லுங்க, அந்த நாய கையோட கூட்டி வாருங்க. வேற யாரும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு தான். அந்த நாயி ஒரு 2 வருஷமா எனக்கு கேப்டன் பொறுப்பு குடுங்க, கேப்டன் பொறுப்பு குடுங்கன்னு கேட்டு கேட்டு என் பின்னாடியே அலைஞ்சுதுங்க அந்த நாயி. எதுக்கு தெரியுமா? கிரிக்கெட்ல. கேப்டன் பொறுப்பு குடுத்தாச்சு. அதுலருந்து ஒரே தோல்விதான். இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணி நெறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் நாய் வேற. அதுவும் என் ஃப்ரெண்டு தான். அந்த நாய்ங்க வேற என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த நாய்ங்க ஒரு பக்கம், அவருக்கு குடுங்க, அவருக்கு குடுங்க. என் ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவன், நல்லவனா, கெட்டவனா ஒரு மயிரும் தெரியாத அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணாங்க தெரியுமா? என் ஃப்ரெண்டுக்கு கேப்டன் பொறுப்பு குடுங்க, கேப்டன் பொறுப்பு குடுங்க, ரொம்ப நல்லவர். ஒரே ஒரு வாய்ப்பு குடுங்க, ஒரே ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு கேட்டு 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 எல்லாரையும் பைத்தியக்காரனா ஆக்கிருச்சுங்க. இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை எங்களுக்கு தாங்க தெரியும். அந்த நாயால எவ்வளவு தோல்வி தெரியுமா? நான் அப்பவே சொன்னேன், அந்த நாய் கேப்டன் பொறுப்பு கொடுக்க வேணாம். அது கண்டிப்பா ஜெயிக்காது அந்த நாய். கேப்டன் பொறுப்பு கொடுத்தா கண்டிப்பா நம்ம டீம் தோந்துரும்டான்னு சொன்னேன். இப்ப அதே மாதிரி டீம்ல அவ்வளோ பிரச்சனைங்க கிரிக்கெட்ல. எல்லாமே அந்த நாயால தான். இதுல நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் வேற. ஒரு வீரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே அப்படின்னு கோடு வேர்டு எல்லாம் கொடுத்து என் நண்பனை தூக்கி தூக்கி நானே நம்பலைங்க அந்த நாய. நானே நம்ப மாட்டேன். அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணி தேவையில்லாம இன்னைக்கு நடக்கிற இதனால பாதிக்கப்பட போறது யாருங்க? எங்க டீம் தானங்க. எங்க டீம் தானே பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ பைத்தியக்கார நாய்ங்களா, இனிமேலாவது திருந்துங்கடா. முன்ன பின்ன தெரியாத ஒரு நாய்க்கு சப்போர்ட் பண்ணாதீங்கடா நாய்ங்களா அப்படிங்கிறத தெளிவா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்க வேலை என்ன? இன்ஸ்டாகிராம்ல காமெடி வீடியோ போடுவியா, இல்ல ஃபன் பண்ணுவியா? அதை மட்டும் பண்ணு. எங்க டீம் கிரிக்கெட் டீம்ல யார கேப்டன் ஆயிக்கணும் எங்களுக்கு தெரியும்டா மயிருங்களா. இனிமேலாவது திருந்தி தொலைங்கடா. பாதிக்கப்படுறது எங்க டீம் தானடா.